அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் வாழ்நாளில் கர்த்தர் கிருபையா இந்த புதிய நாளை காண கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் நாம் வேதத்திலிருந்து பார்க்கிற வார்த்தை என்னவென்று பார்ப்போம் என்றால் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஆமேன். யோசபாத்தை சுற்றிலும் சத்துருக்கள் சூழ படையெடுத்து வரும் செய்தியை யோசபாத்து கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனே ஜனங்களை எல்லாம் கூட்டி கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்ற வார்த்தைகள்ல ஒன்றுதான் இது. என்ன சொல்றாரு யோசபாத்? நிற்க எனக்கு பலனில்லை, அடுத்து என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. ஆகையால் என் கண் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்றார். உண்மையாகவே அந்த யோசபாத்திற்கு பலன் இல்லை. அவனுக்கு இருந்த கொஞ்ச பலத்துல கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். பலனில்லாத நேரத்துல நமக்கு பலன் தருவது என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் நோக்கி பார்ப்பதுதான். பலனில்லாத சமயத்தில் நாம் செய்ய கூடிய காரியமும் இது ஒன்றுதான். அதை தான் யோசபாத் செய்கிறான். அவர்கள் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி நாம் பிரச்சனைகள் மத்தியில் பார்க்கும்போது நம் முகம் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். சில வேளைகளில் அடுத்து செய்வது என்னதென்று நாம தெரியாம கலங்கி நிற்போம். இடனற்று கலங்கி போய் அந்த யோசபாத்தை போல நிற்கும்போது நம்பிக்கை இழந்து தளர்ந்து போய் நிற்போம். சில செய்திகளை கேட்பதினால் நம் வாழ்க்கையிலே சோர்வு பலனில்லாமல் போய்விடுவோம். பிரச்சனையே இல்லாமல் லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கோம். திடீர்னால ஒரு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிற நேரங்களில் நாம் பலனற்று சோர்ந்து போவோம். அதற்காகவே பிரச்சனையை தூண்டணுங்கிறதுக்காகவே நாலந்து மனிதர்களை பிசாசு என்ன செய்வான்? எழுப்புவான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் பலன் இழந்து சோர்ந்து போவது எல்லாருக்குரியது தான். அதே சூழ்நிலை தான் யோசபாத்திற்கு வந்தது. யோசபாத்திற்கு 1-2 அல்ல, ஏராளமான சத்துருக்கள். எல்லா சத்துருக்களும் யோசபாத்தை என்ன செய்கிறாங்க? நோக்கி போய் அவனுக்கு விரோதமாய் படையெடுக்கும் போது அந்த யோசபாத்து செய்வது அறியாதபடி கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். உங்கள் வாழ்க்கையிலும் பலனற்று போய் பலனில்லாத இருக்கிற இந்த மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு காணப்படுறா? இருக்கிற பலனெல்லாம் இழந்து போய் தளர்ந்து போய் இருக்கிறனே அப்படிங்கிற ஒரு உணர்வோடு கூட இன்றைக்கு நீங்க இந்த காலை வேளையில் இருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, பலனில்லாத நேரத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்த வேணும்னா நீங்க செய்யக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், கர்த்தரை நோக்கி பார்ப்பதுதான். ஆமேன். அவரை நோக்கி நீங்க பார்ப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே புதிய பலனை கொடுத்து கர்த்தர் என்ன செய்வார்? யோசபாத்துடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுத்தவர். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி ஜனங்களை கூட்டி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சி நிற்கும்போது கர்த்தர் என்ன செய்தார்? அந்த சூழ்நிலையிலிருந்து அதில் ஒரு ஜெயத்தை கட்டளையிட்டார். யோசபாத்தை பலப்படுத்தினார். எனக்கு நிற்க பலன் இல்லை, என்னை பலப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க என்று சொல்லும்போது கர்த்தர் அவர்களை பலப்படுத்தினார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை யோசபாத்தை பலப்படுத்தினது மாத்திரமல்லாமல் அவனை ஜெயிக்க வைத்தார். கர்த்தரை பாட வைத்தார். அதே போல யோசபாத்திற்குள்ள அதே சூழ்நிலை வழியாய் நீங்க கடந்து இந்த வேளையில நீங்க இருக்கிறீங்களா? பிரச்சனைகள் பாடுகளை கேட்பதினால் பார்ப்பதினால் பலனற்று போய் நான் அடுத்து என்ன செய்வேன் என்று தெரியாதவர்களாய் நிற்கிறீர்களா? யோசபாத்தை பலப்படுத்தின கர்த்தர் இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் அவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். நீங்க அவரை நோக்கி பார்ப்பீங்கன்னா அவர் உங்களை இந்த நாளில் பலப்படுத்துவார். இந்த காலை வேளையில் இந்த நாளுக்குரிய காரியங்களை செய்யும்படி அடுத்து நீங்க என்ன செய்யணுங்கிறதை அவர் உங்களுக்கு போதிப்பார். அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆகவே கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உம்முடைய வேத வார்த்தைகள் சத்தியம். நாங்கள் யோசபாத்தின் வாழ்க்கையிலே அவன் பலனில்லாத நேரத்துல உன்னுடைய சமூகத்துல வந்து நிற்க பலனில்லை, நான் அடுத்து என்ன செய்வேன் என்று சொல்லி உங்களாய்த்த நேரத்தில் அப்பா உண்மை நோக்கி பார்த்து பலனடைந்தார்கள். அதே போல இந்த சூழ்நிலையில் வழியாய் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாதபடி எனக்கு இருக்கிற பலன் கொஞ்சம்தான் அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்ச பலத்தில் உம்மை நோக்கி பார்ப்பதை பலனாய் கொண்டு இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா பலனில்லாத நேரத்தில் எங்களால் செய்ய முடிந்த காரியம் உம்மை நோக்கி பார்ப்பது மட்டும்தான் இயேசப்பா. இயேசுவே, இந்த வேளையில் அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் இயேசப்பாத்தை பலப்படுத்தி துதிக்க வைத்து ஜெயிக்க வைத்த தேவன். இந்த வேளையிலே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும்
நீர் இந்த காலவேளையில் பலப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்துங்க. சத்துவம் இல்லாத பிள்ளைகளுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுங்க. ஜெயத்தை கட்டளையிடுங்க. காரியங்களை செய்யுங்க. முற்றிலுமா எங்களுடைய கரத்தில் தாழ்த்தி வெறுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.